கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்ட கையோடு வெளிவந்தது அந்த அறிவிப்பு. தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் அடுத்த தலைமைச் செயலாளர் யார் என்கிற கேள்வி எழுந்தது. இந்நிலையில்தான் 3 முதலமைச்சர்களுக்கு நெருக்கமாக இருந்த அந்த மூத்த அதிகாரி புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் என் முருகானந்தம் IAS. சென்னையைச் சேர்ந்த முருகானந்தம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரிவில் பட்டம் பெற்றவர். அதன் பிறகு லக்னோவில் உள்ள IIM-இல் MBA படித்த முருகானந்தம் UPSC தேர்வில் வெற்றி பெற்று 1991 ஆண்டு பேட்ச் IAS அதிகாரியானார். இவருடைய மனைவிதான் தற்போது சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கும் சுப்ரியா சாகு. ஆரம்ப காலத்தில் கோவை மாவட்டத்தில் ஒரு சில ஆண்டுகள் ஆட்சியராக பணியாற்றிய முருகானந்தம் மத்திய அரசு பணிகளுக்கும் மாநில அரசு பணிகளுக்கும் இடையில் மாறி மாறி வேலை செய்து வந்தார். போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை, நகர்ப்புற மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை என முருகானந்தம் IAS கை வைக்காத இடமே இல்லை என்கிற அளவுக்கு அத்தனை துறைகளிலும் ஒரு ரவுண்டு வந்திருக்கிறார். ஆனால் 2016 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகுதான் அதிகார வட்டத்தில் இவருக்கான முக்கியத்துவம் அதிகரிக்க தொடங்கியது. பன்னீர்செல்வம் முதலமைச்சரான பிறகு அவருக்கு நம்பிக்கைக்குரிய அதிகாரியாக இருந்திருக்கிறார் முருகானந்தம். பின்னர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானதும் தொழில்துறை முதன்மை செயலாளராக மாற்றப்பட்டார் முருகானந்தம். கொரோனா ஊரடங்கு நேரத்திலும் அவர் செய்த அதிரடிகள் அதிகார வர்க்கத்தில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2019 கொரோனா தொடங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஜனவரியில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 304 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதில் 80 ஒப்பந்தங்கள் ஓராண்டில் செயல்பாட்டுக்கு வந்து உற்பத்தியை தொடங்கியதில் முருகானந்தத்தின் வேகம் இருந்தது. இந்த நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் முருகானந்தத்துக்கு வந்து சேர்ந்தது. அதையும் பார்த்து செய்து முடித்தவர் அடுத்த ஆட்டத்திற்கு தயாரானார். 2020 ஆண்டு மே மாதம் 17 நிறுவனங்களுடன் 15,128 கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜூலை மாதம் 10,399 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என கலக்கினார் முருகானந்தம். இதனால் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் வீழ்ந்து கிடந்த நிலையில் தமிழ்நாடு மட்டும் தனியாக வெற்றி நடை போட்டது. இப்படி ஒரு வெற்றியை சாத்தியப்படுத்த 2019 ஆண்டே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் அமைச்சர் சி விஜயபாஸ்கரையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி களத்தை தயார்படுத்தி வைத்தார் முருகானந்தம். இங்கிலாந்து, அமெரிக்கா, துபாய் என கோர்ட்டு சூட்டுடன் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலம் வந்த புகைப்படங்கள் வைரலாகின. இது மட்டுமல்ல, வெளிநாட்டு பயணம் முடிந்த கையோடு 8,800 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன என அறிவித்து ஆச்சரியப்படுத்தினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இத்தனை சாதனைகளால் தான் ஆட்சி மாறிய பிறகும் முருகானந்தத்தின் பதவி மீது கை வைக்காமல் இருந்தார் புதிய முதலமைச்சர் MK ஸ்டாலின். ஆனாலும் அது நீடிக்கவில்லை. திமுக ஆட்சி அமைத்த ஒரு சில மாதங்களில் அப்போதைய நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் நிதித்துறை செயலர் S கிருஷ்ணனுக்கும் இடையில் கருத்து மோதல் வெடித்ததாக கூறப்படுகிறது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அதிமுக ஆட்சி குறித்த வெள்ளை அறிக்கை தயாரிப்பதில் ஆர்வம் காட்ட IAS அதிகாரி கிருஷ்ணனோ கோப்புகளை நகர்த்துவதில் கவனம் செலுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட மோதலை IAS அதிகாரிகளின் பணியிட மாற்றத்திற்கு வழிவகுத்ததாக தகவல் வெளியானது. அதன்படி நிதித்துறை செயலாளராக இருந்த கிருஷ்ணன் தொழில்துறைக்கும், தொழில்துறை செயலாளராக இருந்த முருகானந்தம் நிதித்துறைக்கும் மாற்றப்பட்டனர். அவ்வளவுதான், அடுத்த சர்ச்சை வெடித்தது. நிதித்துறை செயலாளர் பொறுப்பில் எப்போதும் முன் அனுபவம் உள்ளவர்களையே பணியில் அமர்த்துவதே வழக்கமாக இருந்தது. ஆனால் அந்த துறையில் போதிய அனுபவம் இல்லாத முருகானந்தத்தை எப்படி நியமிக்கலாம் என எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. ஆனால் அந்த எதிர்ப்பு குரல்களுக்கெல்லாம் பட்ஜெட் வாயிலாக பதில் சொன்னார் முருகானந்தம். திமுக பதவி ஏற்கும் போது 60,000 கோடிக்கும் மேல் இருந்த வருவாய் பற்றாக்குறை அடுத்த 2 ஆண்டுகளில் 30,000 கோடியாக குறைந்தது. இதனால் முருகானந்தத்தை அமைச்சர் PTR-ம் முதலமைச்சர் ஸ்டாலினும் புகழ்ந்து தள்ளினர். முன் அனுபவம் இல்லாமல் அவர் செய்த இந்த சாதனை அதிகார வட்டத்தில் மீண்டும் கவனத்தை ஈர்த்தது. ஆனால் அடுத்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்குள் அமைச்சரவை மாற்றம் வந்தது. நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு நியமிக்கப்பட நிதித்துறை செயலாளர் பொறுப்பு உதயச்சந்திரன் IAS வசம் சென்றது. முருகானந்தம் உள்துறை செயலாளர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் அவருக்கு முதலமைச்சரின் செயலாளராக பதவி கிடைத்தது. கடந்த ஓராண்டாக இந்த பதவியில் நீடித்து வந்தார் முருகானந்தம். எப்படியும் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிகாரிகள் மாற்றம் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் அந்த மாற்றம் இப்போது நடந்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக மாற்றப்பட்டு அவருடைய இடத்திற்கு முதலமைச்சரின் செயலாளரான முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆட்சிக்கு பிறகு ஒரு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரியை தலைமைச் செயலாளராக நியமித்த பெயரை வாங்கி இருக்கிறது MK ஸ்டாலினின் திமுக அரசு.